அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சைக்காலஜியில் 5th யூனிட்டில் தேர்ட் பார்ட்டு, இந்த கடைசி பார்ட்டு. இதில் ஒரு 50 கொஷின் இருக்குது. இதையும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. இந்த யூனிட் முடிய உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வந்து வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் போஸ்ட் பண்ணப்படும். நீங்கள் அதனால் அதிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இந்த 5th யூனிட்டில் லாஸ்ட் வீடியோ வந்து தேர்ட் பார்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா, கொஷின், கற்றல் செயல்முறையை பாதிக்கும் உயிரியல் காரணிகளில் ஒன்று மரபணு அமைப்பு. கற்றல் மற்றும் நினைவாற்றலில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் மூளையின் பகுதி ஹிப்போகாம்பஸ். கற்றலில் பொருளாதார நிலை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? கற்றலில் சமூக பொருளாதார நிலை எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி வாய்ப்புகள் மற்றும் ஆதாரங்களை பாதிக்கும். ஆப்ஷன் பி. அடுத்து, கற்றல் செயல்முறைகளில் கலாச்சாரத்தின் முக்கியத்துவம் என்ன? கற்றல் செயல்முறைகளில் கலாச்சாரத்தின் முக்கியத்துவம் என்ன? மதிப்புகள், நம்பிக்கைகள் மற்றும் தகவல் தொடர்பு முறைகள் ஆகியவற்றை வடிவமைக்கிறது. ஆப்ஷன் பி. கற்றலில் உளவியல் அணுகுமுறையில் எதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது? அகநிலை அனுபவங்கள் மற்றும் அறிவாற்றல் செயல்முறைகள். தகவல்களை குறுகிய காலத்திற்கு சேமித்து வைக்கும் நினைவகத்தின் வகை. குறுகிய கால நினைவகம். தகவல்களை குறுகிய காலத்திற்கு சேமித்து வைக்கும் நினைவகம் குறுகிய கால நினைவகம். சவாரியை எப்படி ஓட்டுவது போன்ற திறன்களை நினைவில் வைத்திருப்பது எந்த வகையான நினைவகத்தின் கீழ் வரும்? செயல்முறை நினைவகம். ப்ரொசீஜரல் மெமரி. ஒரு தகவலை நினைவில் வைத்திருப்பதற்கு மிகவும் பயனுள்ள உத்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைவெளி விட்டு மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வது. ஸ்பேஸ்டு ரிப்பிட்டேஷன். பயன்படுத்தப்படாததால் ஒரு தகவல் மறக்கப்படுவது எந்த கோட்பாட்டின் கீழ் வரும்? சரிவு கோட்பாடு. டிகே தியரி. புதிய தகவல்கள் பழைய தகவல்களை நினைவில் கொள்வதை தடுப்பது எது? புதிய தகவல்கள் பழைய தகவல்களை நினைவில் கொள்வதை தடுப்பது எது? ரெட்ராக்டிவ் குறுக்கீடு. ரெட்ராக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ். அடுத்த, கற்றல் வளைவு. இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, கற்றல் வளைவு எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்றல் வேகத்திற்கும் கற்றல் செயல்திறனுக்கும் இடையிலான உறவு. ஒரு நேர்மறை கற்றல் வளைவு எதை உணர்த்துகிறது? ஒரு நேர்மறை கற்றல் வளைவு எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல்திறன் படிப்படியாக அதிகரிக்கிறது. செயல்திறன் படிப்படியாக அதிகரிக்கிறது. கற்றல் வளைவில் ஒரு சமதளம் பிளேட்டோ ஏற்படுவதற்கு ஒரு பொதுவான காரணம் சோர்வு அல்லது உந்துதல் குறைவு. கற்றல் வளைவின் ஆரம்ப கட்டங்களில் கற்றல் விகிதம் பொதுவாக எவ்வாறு இருக்கும்? வேகமாக இருக்கும். தகவல்களை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதன் மூலம் கற்றல் வளைவு எவ்வாறு மேம்படுத்தப்படும்? செங்குத்தாக மாறும். தகவல்களை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதன் மூலம் கற்றல் வளைவானது எவ்வாறு மேம்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்குத்தாக மாறும். செயல்திறன் வேகமாக அதிகரிக்கும். ஏன்னா அதில் எந்த மாற்றமும் இருக்காது, அதிகபட்சமாக மேலே போயிட்டே இருக்கும். அடுத்த டாப்பிக்கில் வந்து கற்றல் முன்னுதாரணங்கள், நடத்தைவாதம், அறிவாற்றல், கட்டமைப்புவாதம், மனிதநேயம், இணைப்புவாதம் இவற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். தூண்டுதல் பதில் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தொடர்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கற்றல் முன்னுதாரணம் எது? நடத்தைவாதம். கற்றவர்கள் தங்கள் அறிவை சுயமாக உருவாக்குகிறார்கள் என்று எந்த முன்னுதாரணம் நம்புகிறது? கட்டமைப்பு வாதம். கற்றல் செயல்முறைகளில் மன செயல்முறைகள், சிந்தனை, நினைவகம், பிரச்சனை தீர்த்தல். இந்த சிந்தனை, நினைவகம், பிரச்சனை தீர்த்தல் இவை வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பங்குகள் வகிக்கின்றன என்று எந்த முன்னுதாரணம் வலியுறுத்துகிறது? அறிவாற்றல். கற்றலில் சுய உணர்தல் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் முன்னுதாரணம் எது? மனிதநேயம். டிஜிட்டல் யுகத்தில் அறிவு வலைப்பின்னல்கள் மூலம் இணைக்கப்பட்டு வளர்கிறது. டிஜிட்டல் யுகத்தில் அறிவு வலைப்பின்னல்கள் மூலம் இணைக்கப்பட்டு வளர்கிறது என்று எந்த முன்னுதாரணம் முன்மொழிகிறது? இணைப்புவாதம்.
கற்றல் என்பது ஒரு தொடர்ச்சியான சோதனை மற்றும் பிழை செயல்முறை என்று எந்த கோட்பாடு கூறுகிறது? கற்றல் என்பது ஒரு தொடர்ச்சியான சோதனை மற்றும் பிழை செயல்முறை என்று எந்த கோட்பாடு கூறுகிறது? சோதனை மற்றும் பிழை கோட்பாடு, ட்ரையல் அண்ட் எரர் தியரி. உணவு போன்ற இயற்கையான தூண்டுதலுடன் ஒரு நடுநிலை தூண்டுதலை இணைப்பதன் மூலம் கற்றல் நடைபெறுவது எந்த வகையான கண்டிஷனிங்? கிளாசிக்கல் கண்டிஷனிங். செயல்களின் விளைவுகளால் கற்றல் பாதிக்கப்படுகிறது என்று எந்த கோட்பாடு வலியுறுத்துகிறது? செயல்பாட்டு கண்டிஷனிங். ஆப்ஷன் சி. சூழலை ஒரு முழுமையாக பார்ப்பதன் மூலம் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண்பது என்பது எந்த வகையான கற்றல்? நுண்ணறிவு கற்றல். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும்போது ஒரு முழுமையான வடிவத்தை கண்டுபிடிப்பதன் முக்கியத்துவத்தை எந்த கோட்பாடு வலியுறுத்துகிறது? கெஸ்டால்ட் கோட்பாடு. கெஸ்டால்ட் கோட்பாடு. ஒரு சூழ்நிலையில் கற்ற திறன்கள் அல்லது அறிவை வேறு சூழ்நிலையில் பயன்படுத்தப்படுவது எது? கற்றல் பரிமாற்றம். புதிய தகவல்களை கற்கும்போது பழைய தகவல்கள் உதவி செய்வது எந்த வகையான பரிமாற்றம்? நேர்மறை பரிமாற்றம். ஒரு துறையில் கற்ற திறன்களை மற்றொரு துறையில் குறுக்கீடு செய்வது எந்த வகையான பரிமாற்றம்? எதிர்மறை பரிமாற்றம். கற்றல் பரிமாற்றத்தை மேம்படுத்த என்ன செய்யலாம்? பல்வேறு சூழல்களில் பயிற்சி அளிப்பது. ஆப்ஷன் பி. மோட்டார் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்ட ஒருவர் கார் ஓட்ட கற்றுக்கொள்வதற்கு எளிதாக உணர்வது எந்த வகையான கற்றல் பரிமாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை பரிமாற்றம். கற்றல் செயல்முறைகளில் மொழியின் அடிப்படை பங்கு என்ன? கற்றல் செயல்முறையில் மொழியின் அடிப்படை பங்கு என்ன? சிந்தனை, கருத்து உருவாக்கம் மற்றும் தொடர்பு கொள்ள உதவுகிறது. ஆப்ஷன் பி. சிந்தனை, கருத்து உருவாக்கம் மற்றும் தொடர்பு கொள்ள உதவுகிறது. உளவியல் மொழியியல் எதனை பற்றி ஆய்வு செய்கிறது? மொழிக்கும் மன செயல்முறைகளுக்கும் இடையிலான உறவு. ஆப்ஷன் பி. ஒரு தெளிவான மொழி எவ்வாறு கற்றலுக்கு உதவுகிறது? தகவல்களை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது. பாடத்திட்ட வடிவமைப்பில் மொழியின் முக்கியத்துவம் என்ன? பாடத்திட்ட வடிவமைப்பில் மொழியின் முக்கியத்துவம் என்ன? உள்ளடக்கத்தை தெளிவுபடுத்துவதற்கும் மாணவர்களுக்கு புரியும் வகையில் வழங்குவதற்கும் முக்கியம். இரண்டாம் மொழி கற்றல் ஒருவரின் அறிவாற்றல் வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுகிறது? இரண்டாம் மொழி கற்றல் ஒருவரின் அறிவாற்றல் வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவுகிறது? படைப்பாற்றல் மற்றும் பிரச்சனை தீர்க்கும் திறன்களை மேம்படுத்தலாம். அடுத்த கற்றல் வகைகள். செய்து பார்ப்பதன் மூலம் கற்றல் என்பது எந்த வகையான கற்றல்? அனுபவ கற்றல், எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங். மற்றவர்களை பார்த்து கற்றல் என்பது அவதானிப்பு கற்றல். ஒரு ஆசிரியர் வழிகாட்டுதலுடன் குழுக்களாக இணைந்து மாணவர்கள் கற்றல் என்பது கூட்டுறவு கற்றல். தகவல்களை மனப்பாடம் செய்து மீண்டும் அதை சொல்வது எந்த வகையான கற்றல்? மேலோட்டமான கற்றல். இந்த மனப்பாடம் பண்ணுவது என்பது மேலோட்டமான கற்றல். ஒரு தலைப்பை பற்றி ஆழமாக புரிந்து கொண்டு அதை பல சூழ்நிலைகளில் பயன்படுத்தும் திறன் எந்த வகையான கற்றலின் அடையாளம்? ஆழமான கற்றல். அடுத்தது மைக்ரோ டீச்சிங். நுண் கற்பித்தல் எதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது? ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன்களை மேம்படுத்த. நுண் கற்பித்தலின் முக்கிய கூறு என்ன? ஒரு சிறிய குழுக்களுடன் ஒரு குறிப்பிட்ட கற்பித்தலில் அந்த குறிப்பிட்ட கற்பித்தல் திறனில் கவனம் செலுத்துதல். நுண் கற்பித்தலின் சுழற்சியில் உள்ள படிகள். திட்டம், கற்பித்தல், கருத்து, மீண்டும் கற்பித்தல். ஆப்ஷன் ஏ. திட்டம், கற்பித்தல், கருத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் கற்பித்தல். இந்த சுழற்சி தான் பார்த்தீங்கன்னா மைக்ரோ டீச்சிங், நுண் கற்பித்தல் உள்ள படிகள். திட்டம், ஃபஸ்ட்டு திட்டம், அடுத்தது கற்பித்தல், கருத்து, மீண்டும் கற்பித்தல். ஒரு பாடத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்பது கற்றல் நோக்கங்களை வரையறுத்து கற்றல் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது. ஒரு சிறந்த பாடத்திட்டத்தில் எவை இருக்க வேண்டிய கூறுகள்? கற்றல் நோக்கங்கள், கற்பித்தல் முறைகள், மதிப்பீடு,
உத்திகள். படங்கள், வரைபடங்கள் மற்றும் காணொளிகள் மூலம் சிறப்பாக கற்கும் மாணவர்கள் எந்த கற்றல் பாணியைச் சேர்ந்தவர்கள்? காட்சி கற்றல். உரையாடல்கள், விரிவுரைகள் மற்றும் ஆடியோ பதிவுகள் மூலம் சிறப்பாக கற்கும் மாணவர்கள் எந்த கற்றல் பாணியைச் சார்ந்தவர்கள்? செவிப்புலன் கற்றல். செய்து பார்ப்பதன் மூலமும் உடல் அசைவுகள் மூலமும் சிறப்பாக கற்கும் மாணவர்கள் எந்த கற்றல் பாணியைச் சேர்ந்தவர்கள்? இயக்கவியல் கற்றல். வாசிப்பது, குறிப்புகள் எடுப்பது மற்றும் எழுதுவதன் மூலம் சிறப்பாக கற்கும் மாணவர்கள் எந்த கற்றல் பாணியைச் சேர்ந்தவர்கள்? வாசிப்பு மற்றும் எழுத்து கற்றல். ஒரு ஆசிரியராக வெவ்வேறு கற்றல் பாணிகளை கொண்ட மாணவர்களுக்கு எவ்வாறு உதவலாம்? பல்வேறு கற்பித்தல் முறைகளையும் கற்பித்தல் உதவிகளையும் பயன்படுத்துதல். ஆப்ஷன் பி. இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 5th யூனிட்டில் இந்த 3rd பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து 6th யூனிட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இப்போ ரெகுலராக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டும் போட்டு விட்ருவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்தது 5th யூனிட் வரப்போ 6th யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கிலீஷில் கேட்டிருந்தீங்க. அதனால் தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு கொஷின் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டுக்கலாம். இந்த நோட்ஸ் எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவோம். டெலகிராமோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். தேங்க்யூ.